தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் 21,700 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்களை பொறுத்தவரைக்கும் 3058 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ 3058 அப்படின்றபோது கொஞ்சம் அதிகமான காலியிடங்கள் தான் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தவரைக்கும். ஸோ அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரா அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் வெறும் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 27/11/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ சரி இந்த வீடியோக்கு நான் ப்ராப்பரா நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லுவேன். ஸோ அதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலே போதும். தமிழகத்தில் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துக்கூடிய இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அப்ளை நவ் அப்ளை அப்படின்றதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படோ அதை கிளிக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 4மே ஒரு சூப்பரான ஜாப். பல பேர் எதிர்பார்த்துங்க இந்த ஜாப். ஸோ ப்ராப்பராக இந்த வீடியோவை யூஸ் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமர்ஷியல் கம் கிளர்க் இருக்காங்க இல்லையா, டிக்கெட் கிளர்க், இதோட ஸ்டார்டிங் சேலரி தான், அதாவது அதிகபட்ச சேலரி கிடையாது. ஆரம்ப சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,700 வந்து கிடைக்கும். அக்கௌண்ட் கிளர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 19,900 வரைக்கும் கிடைக்குது. 20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜூனியர் கிளர்க்குக்கும் அதே மாதிரி தான் 20,000 வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட. ட்ரெயின் கிளர்க்குக்கும் அதே மாதிரி தான் 20,000 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாப்புக்கும் 30 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணால் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையும் சொல்கிறேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க, இல்லைன்னா ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனு அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அஸ் பர் கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் படி 10 வருடம், 13 வருடம், 15 வருடம், 6 வருடம், 8 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா ஜாப் போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சூஸ் பண்ணது என்னது அப்படின்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல வந்து இருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, கீழே காட்டுறேன். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட். ஓகேவா? ஸோ அதுதான் அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங்கோட லிங்க் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை அப்படின்றத வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். உங்களோட ஆதார் கார்டு மூலமாக நீங்கள் லாகின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆதார் கார்டு மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் மூலமாக கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி என்னன்னு கேட்பாங்க. இந்தியானா இந்தியான்னு கொடுங்க, இல்லை நேபாள், பூட்டான் அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கும்போது உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இங்கே ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. பட் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்களோட நேமை வந்து நீங்கள் ஃபுல் நேமாக கொடுக்கணும். அதே நேமே இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நேம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி என்ன மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துக்கலாம். எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலை நேமில் அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடியது அதே டேட் ஆஃப் பர்த் இங்கேயும் கொடுத்துட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இங்கேயும் நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபாதரோட நேமும் 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடியதான் அப்ளை பண்ணணும். இதுலேயும் அதே உங்கள் ஃபாதரோட நேமையும் கொடுத்துக்கோங்க. உங்கள் மதரோட நேமும் கொடுத்துட்டு இதுலேயும் உங்கள் மதரோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டிஜிட்டாக்கா இல்லை வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டான்னு சொல்லி கேட்கும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு கூட கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட நம்பரை வந்து இதில் நீங்கள் போடணும். போட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தால் மட்டும் வெரிஃபை வந்து ஓகே ஆகும். இன்கேஸ் வேறு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இல்லை வேறு ஓடிபி போட்டிங்க அப்படின்னா வெரிஃபை வந்து ஆகாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆதார் கார்டு கூட உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்றத கொடுத்துட்டு இந்த வெரிஃபை ஆதார் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா ஐ அக்ரி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போகணும். இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாகின் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிரெடென்ஷியல் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் வித் ஆதார், ஏன்னா ஆதார் மூலமாக தான் இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ நீங்கள் ஆதார் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதை போட்டு இந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றது நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணோமோ அதே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷனும் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் இருந்தால் கூட நீங்கள் யூபிஐயில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதில் வந்து பே பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் 250 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த 250யும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணக்கூடியது இல்லை பேங்க்கில் பே பண்ணக்கூடியது இல்லை யூபிஐ ஆப்ஷன் இருந்தால் யூபிஐயில் பே பண்ணக்கூடிய டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து கிடச்சிரும். ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக எல்லா விஷயங்களும் வந்து புரியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும், எப்போ நடக்கும், உங்களோட பேமெண்ட் வந்து எப்போ வெரிஃபை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற டேட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜோட அதாவது உங்களோட நோட்டிஃபிகேஷனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 4th பேஜ் வந்தீங்கனாலே எப்பப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கு நண்பா. ஆல் தி பெஸ்ட். எதுவும் டவுட் இருக்குன்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.